ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கிற கிரேட்டரை ஷார்ப் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற சின்ன ஒரு உரகல்லை எடுத்து இதே போல் ஒரு 10 டைம் தேய்ச்சி விட்டாலே போதும். கிரேட்டர் வந்து ரொம்ப நல்லா ஷார்ப்பாக மாறிடும். செகண்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணி முடிச்ச பேனாவோட மூடியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம துணி காய போடும்போது இதே போல் கிளிப் மாதிரி நம்ம மாட்டி வைக்க யூஸ் பண்ணலாம். ரொம்பவே டைட்டாக நிற்கும். மூணாவதா நம்ம வீட்டில் ஏதாவது பழைய பிளாஸ்டிக் பாட்டில் இருந்துச்சுன்னா இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணனதுக்கப்புறம் நம்ம யூ மாதிரி இதே போல் வரைஞ்சி வச்சு அந்த பகுதியை நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து மிதமான சூட்டில் தோசைக்கல் மேலே நம்ம வச்சு எடுத்தீங்கன்னா அந்த கத்தி மாதிரி இருக்கிற அந்த ஷார்ப்பான பகுதியெல்லாம் பிளண்ட் ஆகி நமக்கு கிடைக்கும். இதை வந்து அரிசி மாவு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாலாவதா குளிக்கிற துவைக்கிற பாத்திரம் தைக்கிற எந்த சோப்போட கவராக இருந்தாலும் சரி அதை வந்து நல்லா மடித்து பீரோவில் துணிகளுக்கு அடியில் இதே போல் வச்சு விட்டீங்கன்னா பீரோ திறக்கும் போது நல்லா மனமாகவும் இருக்கும், பூச்சிகளும் வரும். அஞ்சாவதா வீடு கூட்டுற தொடப்பத்தில் கடைசியில் இதே போல் டபுள் டேப் செலோ டேப் எடுத்து கட் பண்ணி ஒட்டி வச்சிங்கன்னா நீங்கள் கூட்டும் போது முடிகள்லாம் பறக்காமல் அந்த டேப்லேயே ஒட்டிக்கும். தேங்க்யூ.